இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2025 நாளில் முதல் நாள் இரவு வேளையிலே நம்முடைய திருச்சபையின் பள்ளியர் சங்க ஆண்டு விழாவாக சிறப்பாக கொண்டாட கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதன் சிறப்பு நிகழ்வாக இதோ இன்னிசை நற்செய்தி உங்கள் முன்பாக. வடலுவிளை செம்புலிங்கம் என்கிற ஒரு நபரை பற்றி இதோ ஒரு சில இன்னிசை பாடல்கள் வழியாக நாம் சற்று சிந்திக்கலாம். யார் இந்த வீரப்புலி வடலுவிளை செம்புலிங்கம்? இவர் எப்படிப்பட்டவர்? தன்னுடைய வாழ்க்கையிலே இவர் எப்படி வாழ்ந்து வந்தார்? தன்னுடைய வாழ்க்கையிலே இவர் இயேசுவை சந்தித்ததான தருணம் என்ன? இவருடைய வாழ்க்கையின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இதோ இந்த செம்புலிங்கத்தை பற்றி. செம்புலிங்கம் வழி வீழை செம்புலிங்கம், செம்புலிங்கம் வழி வீழை செம்புலிங்கம், செம்புலிங்கம் வழி வீழை செம்புலிங்கம். சூரன் இப்பகல் செம்புலிங்கம், சூரன் இப்பகல் செம்புலிங்கம். அவன் கதை பெருகதை அது கொண்ட கதை வீரப்புலி செம்புலிங்கம், செம்புலிங்கம் வளரி வீழை செம்புலிங்கம், செம்புலிங்கம் வளரி வீழை செம்புலிங்கம், செம்புலிங்கம் வளரி வீழை செம்புலிங்கம். திருநெல்வேலி மாவட்டத்திலே வடலிவிளை என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான கிராமம் இருந்து வந்தது. இந்த வடலிவிளை கிராமத்திலே பிறந்து வளர்ந்து வந்த ஒரு நல்ல ஒரு வாலிபன் இந்த செம்புலிங்கம் என்று சொல்லக்கூடியவர். இவருடைய வாழ்க்கையிலே இவருடைய குணநலத்தை நாம் சற்று சிந்திக்கிற பொழுது இவர் நாணயமானவர். அவருடைய சொந்த ஊரிலே போற்றத்தக்க அளவிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்த இந்த செம்புலிங்கம். இவருடைய தந்தையார் வியாபாரி. அதை தொடர்ந்து தானும் ஒரு மிகச்சிறந்த வியாபாரியாக தன்னுடைய வாழ்க்கையை மிகுந்த சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டு வந்தார்.
ஊர் மக்கள் அனைவரும் இவரை ராஜு ராஜு என்று சொல்லி மிகவும் அழகாக பெருமையாக இந்த மனிதனுடைய புகழ்களையும் இந்த மனிதனுடைய நடக்கைகளையும் வைத்து அவரை பாராட்டி வந்தனர். இவருடைய வாலிப பிராயத்திலே மிகவும் நேர்த்தியாக இவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வந்தார். அனைவரையும் நேசிக்கின்றவர், எல்லோரோடும் நல்ல முறையிலே பழகுபவர், அனைவருக்கும் உதவி செய்பவர் என்று சொல்லி நன்மதிப்பு மிக்கவராக வாழ்ந்து வந்த இந்த செம்புலிங்கத்தின் வாலிப பருவத்திலே அவருடைய தாய் தகப்பன்மார் சீதை என்று சொல்லக்கூடிய அருமையான அழகான ஒரு பெண்ணை மனம் முடித்து வைத்தனர். இதோ இந்த செம்புலிங்கம் தன்னுடைய வாலிப பிராயத்திலே எவ்வாறு சிறப்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டிருந்தாரோ அதை விடவும் ஒரு படி மேல் சென்று தன்னுடைய இளவயதில் மனைவியாகிய சீதையோடு இணைந்து மிகச் சிறப்பான இடத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய புதிய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்திருந்தார். ஊரிலே எல்லோருக்கும் நல்ல ஒரு மகன், ஆனால் அங்கேயும் ஒரு சில விஷமிகள் அவருக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்தார்கள். அது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஊருக்கெல்லாம் நல்ல பையன், ஊருக்கெல்லாம் ஒரு நல்ல மனிதன், அங்கேயும் ஒரு சில விஷமிகள் இந்த மனிதனை எப்படி ஆயினும் வாழவிடக் கூடாது என்று சொல்லி ஒரு சில பொய் வழக்குகளை ஜோடித்து இவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லுகின்றார்கள். காவல் நிலையத்திலே இவர் மீது பொய்யாக வழக்கு பதியப்படுகின்றது. காவல் நிலையத்திலே காவல் அதிகாரிகள் இவரை துரத்துகின்றார்கள். கோர்ட்டு வாரண்டு என்று சொல்லி மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருந்த இந்த செம்புலிங்கத்தினுடைய வாழ்க்கையிலே இந்த தீய கயவர்கள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் புயல் வீச ஆரம்பிக்கின்றது. விளைவு என்ன தெரியுமா? இந்த கோர்ட்டுக்கு கேஸுக்கு பயந்து இந்த செம்புலிங்கம் மலையை நோக்கி ஓட ஆரம்பிக்கின்றான். தன் மீது எந்த ஒரு பழியும் இல்லாத பொழுது, தான் எந்த குற்றமும் செய்யாத பொழுது இந்த போலீஸுக்கும் இந்த கோர்ட்டுக்கும் இந்த கேஸுக்கும் பயந்து இவன் மலை முகடுகளிலே ஓடி ஒளிக்கின்றான். குகைக்குள்ளாக ஒளித்து செல்லுகின்றான். அங்கே இவன் வேட்டையாடுவதிலே மிகவும் வல்லவனாக காணப்பட்டபடியினாலே அந்த காடுகளிலே இவனுக்கு உணவுக்கு பஞ்சம் ஒன்றுமே இல்லை. அநேக நாட்கள் வனத்திலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த இந்த செம்புலிங்கத்திற்கு தன்னுடைய வன வாழ்க்கை ஒரு சலிப்பை உண்டாக்கியது. என்னுடைய அன்பு மனைவி அந்த என்னுடைய இல்லத்திலே காணப்படுகின்றார், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய இல்லத்திலே காணப்படுகிறார்கள் என்ற ஒரு தவறும் செய்யாத நான் ஏன் இந்த காட்டிலே ஒளித்து கிடக்க வேண்டும் என்று சொல்லி இவன் நாடு விட்டு நாடு செல்லுகின்றான். இந்திய தேசத்திலிருந்து இலங்கை தேசத்திற்கு நேராக ஓடி செல்லுகின்றான். பின் அங்கிருந்து பிலாங் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை தேசத்திலே தன்னுடைய உயிருக்கு பயந்து ஒளித்து ஓடுகின்றான். அங்கு அவனுடைய காதிலே என்ன கேள்விப்பட்டான் தெரியுமா?
வாழ்க்கையிலே கஷ்டத்தின் உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சமுலி, இவன் பிராக் என்று சொல்லக்கூடிய மலை தேசத்தில் இருந்து தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய மனைவி தனியாக படுகின்ற கஷ்டத்தையும் தன்னுடைய பிள்ளைகள் தனியாக படுகின்ற கஷ்டத்தையும் அவ்வப்போது போலீஸ் அதிகாரிகள் இவருடைய மனைவியையும் இவருடைய பிள்ளைகளையும் இந்த சம்புலிங்கம் எங்கே என்று சொல்லி கேள்விகளால் துளைத்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கஷ்டப்படுத்துவதையும் அறிந்து இந்த சம்புலிங்கம் ஒரு முடிவுக்கு வருகின்றான். நான் ஏன் ஒழித்து ஓட வேண்டும், நான் நேராக என்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்க்க செல்லுகிறேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய தேசத்திற்கு நேராக புறப்பட்டு வருகின்றான். அங்கே அந்த அவருடைய வீட்டு வாசலிலே அழகான தன்னுடைய 3 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அங்கே அவருடைய செல்ல மனைவி சீதை அங்கிருந்து ஓடோடி வருகின்றான். தன்னுடைய கணவனை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகின்றான். கணவன் சொல்லுகின்றான், நான் என்ன தவறு செய்தேன், நான் எந்த குற்றமும் செய்யவில்லையே, நான் திருமணத்திற்கு முன்பு வரை என்னுடைய வாலிப பிராயம் வரை மிகவும் சிறப்பாக என்னுடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருந்ததே, இப்பொழுது நான் என்ன செய்தேன், யார் எனக்கு நான் இப்படி வருவதற்கு யார் காரணமோ என்று சொல்லி தன்னுடைய மனைவியோடு பேசி புலம்பிக் கொண்டிருக்கின்றான். அந்த வேளையிலே ஓடோடி வந்த தன்னுடைய 3 பிள்ளைகளையும் செல்லமாக தன்னுடைய மார்போடு அணைத்து அந்த 3 பிள்ளைகளிடத்திலும் தன்னுடைய மனைவியிடத்திலும் சொல்லுகின்றான், நான் போய் சரணடைய போகின்றேன். இந்த போலீஸ் அதிகாரிகளால் என்னுடைய குடும்பம் பட்ட வேதனை போதும், என்னுடைய மனைவி பிள்ளைகள் பட்ட பாடுகள் போதும், நான் இதோ சரணடைய போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய இல்லத்திலே வைத்துவிட்டு அவன் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக புறப்படுகின்றான். பிற்பாடு என்ன நடந்தது தெரியுமா? தன்னுடைய வீட்டில் இருந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு தெரியாமல் விடைபெற்று காவல் நிலையத்தை நோக்கி சென்ற இந்த செம்பொலி, நான் சரணடைகிறேன் என்று சொல்லி அந்த அதிகார வர்க்கத்திலிருந்து தன்னுடைய சரணடைகிற விஷயத்தை சொன்ன பொழுது அந்த அதிகாரிகள் அவனை நயமாக புடைக்கின்றார்கள். அவனை ஒரு கூட்டிற்குள்ளாக, இரும்பு கூட்டிற்குள்ளாக அடைத்து வைத்து இந்த செம்புலி அந்த அதிகார வர்க்கங்களாலே, அந்த போலீஸ் அதிகாரிகளினாலே எந்த குற்றம் ஏதும் செய்யாத குற்றம் சாட்டப்பட்ட இந்த செம்புலிங்கம் அடிக்கப்படுகின்றான், நொறுக்கப்படுகின்றான். அப்பொழுது இந்த செம்புலிங்கம் மிகவும் வீராவேசமாக அந்த அதிகாரிடத்தில் சொல்லுகின்றான், நான் ஒரு மெய்ப்புலி, நான் செம்புலிங்கம், நான் செம்புலி என்று சொல்லி நினைத்துக் கொள்ளாதீர்கள், நான் ஒரு மெய்ப்புலி, புலிக்கொத்த வீரமிடத்தில் உள்ளது,
நான் என்ன தவறு செய்தேன் என்று சொல்லி அந்த போலீஸ் அதிகாரிகளிடத்திலே அவன் வினாவை எழுப்புகின்றான். போலீஸ் அதிகாரியிடத்திலே அவன் மிகவும் கோபமாக பேசுகின்றான். நடந்தது என்ன தெரியுமா? மிகவும் அவன் கொடூரமாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த கூண்டை உடைத்து தான் மட்டுமல்ல அவனோடு கூட சேர்ந்து அவனுடைய நண்பர்கள் அனைவரையும் அந்த காவல் நிலையத்திலிருந்து விடுவித்து திரும்பவும் மலைக்கு நேராக அவன் ஓடிக்கொண்டிருக்கின்றான். போலீஸ் படை சும்மா விடவில்லை. காவல் நிலையத்திலிருந்து தப்பியோடிய இந்த செம்புலிங்கத்தையும் அவனுடைய நண்பர்களையும் எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று சொல்லி தனிப்படை அமைத்தது. இவர்களை வலைவீசி தேடிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே போலீஸ் மீண்டும் இந்த செம்புலிங்கத்தினுடைய வீட்டிற்கு வருகிறது. அங்கு சீதை இந்த செம்புலிங்கத்தினுடைய மனைவி அமைதியாக உட்கார்ந்திருக்கின்றார். பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இந்த மனைவியையும் இந்த பிள்ளைகளையும் வெளியே இழுத்து போட்டு அடித்து உதைத்து உன்னுடைய கணவன் எங்கே என்று சொல்லி இந்த அதிகார வர்க்கத்தினர் அவர்களிடத்திலே கேள்வி எழுப்பி அந்த பிள்ளைகளை சித்திரவதை செய்கிறது என்று காண முடிகிறது. காவல் நிலையத்திலிருந்து கூண்டிலிருந்து தப்பித்து சென்ற இந்த செம்புலிங்கமும் அவருடைய கூட்டாளிகளும் மலைக்கு நேராக ஓடுகின்றார்கள். மீண்டும் மலையிலே தஞ்சம் அடைகின்றார்கள். அங்கே காடுகளுக்குள்ளே சென்று அவன் வழிப்பறி கொள்ளை இப்படிப்பட்ட தீமையான காரியங்களிலே ஈடுபட்டு முன்பிருந்த நிலைமையை பார்க்கலும் தன்னை மிகவும் ஒரு கேவலமான நிலைக்கு ஆளாக்கிக் கொள்ளுகின்றான். இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் சற்று திரும்பி பார்க்கிற பொழுது அவன் எந்த ஒரு குற்றமும் செய்யாதவன். அவன் ஒரு விரக்தியிலே அவன் தன்னை முற்றிலுமாய் அவன் ஒரு நல்ல ஒரு மனிதனாக காணப்பட்ட இந்த செம்புலிங்கம் விரக்தியின் உச்சகட்டத்தில் சென்று ஒரு கொலைக்காரனானான். இப்பொழுது மலையிலே காடுகளுக்குள்ளே அலைந்து திரிகின்றான். மீண்டும் அங்கிருந்து இந்த மனைவியினுடைய அழுகுரல் கேட்கிறது. இந்த பிள்ளையுடைய அழுகுரல் கேட்கிறது. இந்த செம்புலிங்கம் மக்கள் மத்தியிலே நல்ல பெயரோடு ஒரு குட் நேமோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அரசாங்க பதிவேட்டிலோ இவன் ஒரு தேடப்படுகின்ற குற்றவாளியாக காணப்படுகின்றான். தேடப்படுகின்ற குற்றவாளியாக வாழுகின்றவர் இந்த நம்ம செம்புலிங்கம். மனக்கு நல்ல பெயர் அரசாங்க பதிவேட்டில் பெற்ற பெயர்
ஆம், இந்த செம்பலிங்கத்தையும் அவருடைய நண்பர்களையும் போலீஸ் படை மீண்டும் மீண்டும் துரத்துகிறது. முடிவிலே இந்த போலீசுடைய கைகளிலே அவன் அகப்பட்டுக் கொண்டான். மீண்டும் அவனை காவல் நிலையத்திலே கொண்டு வந்து அவனை கைதியாக்கப்பட்டு அவன் சிறையிலே அடைக்கப்படுகின்றான். அந்த நிலையிலே தான் அவனுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு பேர் இடி அவனுடைய தலையிலே விழுவது போல விழுகிறது. துயர் மேல் துயரடைந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கணவனுக்காக தன்னுடைய இல்லத்தில் இருந்து கண்ணீர் சிந்தி கொண்டிருந்த, தன்னுடைய பிள்ளைகளோடு தன்னுடைய கண்ணீரை சிந்தி கொண்டிருந்த இந்த செம்பலிங்கத்தின் மனைவி இறந்து போகின்றார். இதோ செம்பலிங்கத்தின் பிள்ளைகள் அனாதையாகின்றார்கள். இதை கேள்விப்பட்ட இந்த செம்பலிங்கம் பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். தன்னுடைய அன்பான மனைவி இறந்து போன செய்தியை கேட்ட இந்த செம்பலிங்கம், ஐயோ நான் என்ன செய்வேன், ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி சிறைக்குள்ளாக இருந்து அவன் புலம்புகிறதை நாம் காண முடிகிறது. இப்பொழுது அவனுடைய சிந்தையிலே காணப்படுவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இந்த சிறையோடு முடிந்து போகும். நாம் இப்பொழுது பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்வு கொடுக்க அன்பின் உருவான ஒரு நல்ல ஒரு தாயை நோக்கி அவன் கடந்து செல்லுகின்றான். அந்த தாயை பார்க்க அநேக நாள் ஆசைப்பட்டதுண்டு. அந்த தாயை பார்க்க அநேக நாள் துடிதுடித்ததுண்டு. ஆனால் அவன் இருப்பதோ சிறைச்சாலைக்குள்ளே. எப்படி சென்று அந்த தாயை பார்க்க முடியும்? யார் அந்த தாய் தெரியுமா? அன்பில் உருவான தாயார் எமி கார்மேக்கல் அம்மையார் அவர்கள் தன்னுடைய தொண்டு நிறுவனத்திலே அநேக குழந்தைகளை வைத்து பராமரிப்பதை அறிந்த இந்த செம்பலிங்கம் அந்த அம்மையாரை பார்க்க வேண்டும். அந்த அம்மையாரிடத்திலே தன்னுடைய நிலைமையை பற்றி சொல்ல வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்க அந்த அம்மையாரிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக நாள் துடிதுடித்துக் கொண்டிருந்தான். வாய்ப்பு கிட்டவே இல்லை. ஒரு நாள் அந்த அம்மையாரை காண்கின்ற வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. எமி கார்மேக்கல் அம்மையாரோடு அவன் தொடர்பு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களையும் அந்த அம்மையாரிடத்திலே சொன்ன மாத்திரத்திலே கிறிஸ்துவினுடைய அன்பை, கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை இந்த செம்பலிங்கத்திற்கு எமி கார்மேக்கல் அம்மையார் மிகவும் தெள்ளத் தெளிவாக எடுத்து சொன்னார். கொலை, கொள்ளை, இப்படிப்பட்ட நிகழ்ச்சி, இப்படிப்பட்ட சூழலிலே வாழ்ந்து வந்த இந்த செம்பலிங்கம் கொலைகாரன், கொள்ளைக்காரன் என்று சொல்லி பட்டம் பெற்ற இந்த செம்பலிங்கம் அன்பில் உருவான இந்த எமி கார்மேக்கல் அம்மையாரை சந்தித்த மாத்திரத்திலே அவன் ஒரு சாதுவாக மாறினான். சிறைச்சாலைக்குள்ளே இருக்கின்ற இந்த செம்பலிங்கம் ஒரு சாதுவாக மாறினான். ஒரு சாந்த குணமுள்ள ஒரு மனிதனாக மாறுகின்றான். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகள், அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 கள்வர்கள் அறையப்பட்டு இருந்தார்கள் அல்லவா? அந்த வலது பக்கத்தில் உள்ள கள்ளனுடைய நெஞ்சை இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் அழுத்தியது. அன்பு தாய் எமி கார்மேக்கல் அம்மையாருடைய பாசம் இந்த செம்பலிங்கத்தை அழுத்தியது. பாவ மன்னிப்பு வேண்டும் என்று சொல்லி அம்மையாரிடத்திலே கேட்ட மாத்திரத்திலே அம்மையாருடைய கூற்றுப்படி
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்றான். அப்பாறாக அப்படியாய் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் அம்மையாரிடத்திலே அவன் கொண்டு சேர்க்கின்றான். ஆம் பிரியமானவர்களே, தன்னுடைய ஆசை தான் இப்படியான ஒரு நிலைமையிலும் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது கரை சேர்க்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆவல் அவனுக்கு இருந்தது. இந்த எமிகார்மிக்கல் அம்மையாரை கண்ட மாத்திரத்திலே அந்த ஆசை நிறைவேறுகிறது. அந்த ஆசை நிறைவேறுகிறது. தன்னை புதுப்பித்துக் கொண்டான். தன்னை ஒரு புத்தாக்கம் செய்து கொண்டான். தன்னுடைய பிள்ளைகளை அன்பின் உருவான எமிகார்மிக்கல் அம்மையாரிடத்திலே கொண்டு சேர்க்கின்றான். பிற்பாடு என்ன நடந்தது தெரியுமா? இவருக்கு பரிசாக அளித்த திருமுறையை நன்கு படித்து அவர் ஒரு புதிய மனிதனாக மாறினான். புதிய வாழ்வை சுதந்திரித்துக் கொண்டான். துப்பாக்கியும் கையுமாக காட்டிலே கொலை கொள்ளைக்காரனாக திரிந்த இந்த செப்புலிங்கம் இதே துப்பாக்கி தூக்கிய கைகள் கூப்பி தன்னுடைய கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து பார்த்து ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றான். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த எமிகார்மிக்கல் அம்மையார் மூலம் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டான் இந்த செம்புலிங்கம். தன்னுடைய பிள்ளைகளையும் அரவணைப்பிற்காக பிள்ளைகளையும் இந்த எமிகார்மிக்கல் அம்மையாரிடத்திலே அவன் விட்டுவிட்டான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவனுடைய இறுதி வாழ்க்கை என்னானது தெரியுமா? ஒரு நிராயுதபாணியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டவனாக, ஆண்டவர் இயேசு மாத்திரமே எனக்கு போதும் என்று சொல்லி அவனை மாத்திரம் தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவனாக, ஒரு காலத்திலே 2 கரங்களிலும் துப்பாக்கி ஏந்தி நின்றவன் இப்பொழுது ஆண்டவர் இயேசுவை மாத்திரம் தன்னுடைய இருதயத்திலே ஏந்தினவனாக அந்த காவலருடைய துப்பாக்கி முன்பாக நிற்கின்றான். காவலனுடைய துப்பாக்கிக்கு முன்பாக நின்று தன்னை முழுவதுமாக நிராயுதபாணியாக தன்னை ஒப்புக் கொடுக்கின்றான். இதோ அவன் அந்த காவலர்கள் அவனை சுடுகிற பொழுது அவன் அந்த காவலனுடைய குண்டுக்கு அடிபட்டு தன் உயிரை மாய்த்துக் கொண்டான். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்களும் செம்புலிங்கத்தை போல ஒரு புது சிருஷ்டியாக மாற வேண்டும் என்கிறதை இந்த இன்னிசை நற்செய்தி வாயிலாக நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம். எமிகார்மிக்கல் அம்மையாரை போல திரளான ஆத்துமாக்களை ஆண்டவர் அண்டை சேர்ப்பதற்கு நாம் இன்று நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது நம்முடைய தேசம் தேவனை அறிகிற அறிவினாலே நிரம்பும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த செம்புலிங்கத்தின் வாழ்க்கை வரலாற்றின் மூலமாய் நாம் இன்று நம்மை புத்தாக்கம் செய்ய அர்ப்பணிப்போம். எமிகார்மிக்கல் அம்மையார் செய்த பணிகளை நம்முடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து நாம் செய்து ஆண்டவரை அறிகிற அறிவினால் தேசம் நிரப்பப்பட நாமும் அதற்கு பங்காளிகளாய் மாறுவோம் என்று கூறி இந்நற்செய்தியை முடிக்கிறோம்.
ஈசனுக்கு ஈசனுக்கு மங்களம் பிரகாசனுக்கு ஈசனுக்கு மங்களம் ஆதிசேஷனுக்கு ஈசனுக்கு மங்களம் பிரகாசனுக்கு ஈசனுக்கு மங்களம் நீதி கருப்பாளனுக்கு பிரிய கொள்ளாளுக்கு நீதி கருப்பாளனுக்கு பிரிய கொள்ளாளுக்கு போதுமான குருனுக்கு உயர்வான வேலுக்கு போதுமான குருனுக்கு உயர்வான வேலுக்கு சீரேசு நாமனுக்கு ஜெய மங்களம் ஆதி தீரிய நாதனுக்கு சுப மங்களம் சீரேசு நாமனுக்கு ஜெய மங்களம் ஆதி தீரிய